Hi guys, good evening to everyone and welcome to the channel Adar 247 Tamil 2.0 here. So online வந்துட்டீங்க அப்படின்னா kindly verify whether my audio video எல்லாமே clear-ஆ இருக்கா அப்படின்ற ஒரு confirmation மட்டும் கொடுங்க. Yes, is my audio and video both are clear for everyone? Do you guys have any doubts or queries? ஏதாவது வந்து buffering problem இந்த மாதிரி ஏதாவது voice issue ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஏதாவது இருந்துச்சுன்னா you can let me know right now. Yes guys, is my audio video everything are clear? எல்லாத்துக்கும் clear-ஆ இருக்கு இல்லையா? Okay, fine. So let me start with the session right now here. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSCயோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஹியர். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி SSC இங்கிலீஷ் அப்படின்னு வரும்போது என்ன ஃபார்மட், அதாவது கொஷின்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். டயர் 1ல வில் பி ஹேவிங் மினிமம் 25 கொஷின் இன்டூ 2 மார்க், அதாவது என்னன்னா 50 மார்க்குக்கு உங்களோட கொஷின் பேப்பர் இருக்க போகுது. அதே மாதிரி டயர் 2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும் will be having 200 questions for 200 mark here. So 200 question 200 mark, அதே மாதிரி 25 questions 50 mark. ஆவரேஜா இங்கிலீஷ்ல இருந்து மட்டும் எவ்வளோ question கேட்க போறாங்க அப்படின்னு ஒரு சின்ன calculation போட்டீங்க. Okay, so overall அதனோட மார்க் கேல்குலேஷன் மட்டும் போட்டிங்க அப்படின்னா will be having around 50 marks. டயர் 1ல இருந்து will be having around 50 mark here. அதே மாதிரி டயர் 2ல இருந்து will be having around 200 marks here. So இது இல்லாம டயர் 3 நம்மளோட டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல இருந்து ஒரு 100 மார்க் இருக்கு. ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 350 மார்க்குக்கு இங்கிலீஷ் மட்டுமே வர்த்தான கொஸ்டினா இருக்க போகுது. ஸோ இந்த கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி பிளான் தான் இன்னைய செஷன்ல உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கிராமர் as well as we have to prepare your vocabulary and comprehension. comprehension அப்படின்னா என்ன, ரீடிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. அதாவது will have a passage, ஒரு comprehension passage உங்களுக்கு கேட்கலாம், அல்லது will be having your clause test, இது இல்லைன்னா will be having your jumble sentences. ஸோ இந்த 3 டைப்ல எந்த டைப் கொஸ்டின் வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். இது உங்களுடைய comprehension. கிராமர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கிராமர் அப்ளை பண்ணக்கூடிய phrasal part and we have your error detection, அது மட்டும் இல்லாம fill in the blanks, இந்த மாதிரி நிறைய grammatical based question உங்களுக்கு கேட்பாங்க. and vocabulary ல இருந்து will have synonyms, will have your synonyms, antonyms, இது மட்டும் இல்லாம we used to have the question of one word substitution and idioms and phrases. so இந்த 4 டைப் ஆஃப் கொஸ்டினும் நம்மளோட vocabulary based. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதாவது இதுல இருந்து ஒரு 10 மார்க், இதுல இருந்து ஒரு 10 to 15 ஆவரேஜா, அண்ட் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 5ல இருந்து 7 அரௌண்ட் 8 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. இது டயர் 1ல இருந்து மட்டும். ஸோ டயர் 1ல இது எல்லாம் மார்க் பேசிக்கோட பேட்டர்ன். நமக்கு டயர் 1ல இதை படிக்கலாம், இதை படிக்க வேணாம் அப்படின்னு எந்தவித சஜஷனுமே நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இங்கிலீஷ்ல தான் நாம ஸ்கோரிங்கே எடுக்க போறோம். ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே யூ கைஸ் வில் பி ஃபீலிங் லிட்டில் பிட் ட்ரிக்கி அண்ட் நாட் ஹியர். ஆனா இங்கிலீஷ் ஒரு தடவை இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா 20+ அப்படிங்கறத கூட ஸ்கோர் பண்ண முடியும். அது எப்படிங்கிற ஒரே ஒரு டெக்னிக் தான். as I said, ரீடிங் ப்ராக்டிஸை வந்து ரொம்ப கரெக்டா ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து ஆவரேஜா 10ல இருந்து 15 கொஸ்டின் கொண்டு வர போறாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 5ல இருந்து 10 காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின், அட்லீஸ்ட் 10 பேசேஜ், அதே மாதிரி 10 ஜம்பிள் சென்டென்சஸ் ஆவது நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் அலோன் will make a person perfect here, இல்லையா? ஸோ பிராக்டிஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா டெஃபினட்டா இந்த கொஸ்டின்ஸ் உடைய ஆப்ஷன்ஸ்ல இருந்து ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமாயிரும் and it will be a time consuming question. இது வந்து பார்க்க கொஸ்டின் ஈஸியா இருந்தாலும் டைம் கன்சியூம் பண்றதுல ரொம்ப ஹை லெவல் வர்த்தான கொஸ்டின் கூட. சிம்பிளான பேராகிராஃபா இருக்கும், ஆனா கொஸ்டின் பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுறதுனால டைம் ரொம்ப அதிகமா கன்சியூம் பண்ணிக்கும். மேம், how to improve more marks in English section in
பேங்கிங். ஓகே சதீஷ், டோன்ட் வரி, உங்களுக்கு கண்டிப்பா அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுன்றத I'll put another one more video for banking separately here. ஓகே, இது எஸ்எஸ்சிக்கான ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான். பேங்கிங்க்கு இதை விட அதிகமான ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, டைம் கன்செப்ஷன் அதிகமா இருக்கும், அதனால முடிஞ்ச வரைக்கும் ரெகுலரா இதுல பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதிகபட்சம் இதுல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, you will be having your story based question. நமக்கு ரொம்ப லென்த்தியாலாம் இல்ல, ஸ்டோரி பேஸ்டு கொஷின் தான் அதிகமாக கேட்பாங்க. கிளாஸ் டெஸ்டாக இருந்தாலும் ஸ்டோரி பேஸ் தான், பேராகிராஃபாக இருந்தாலும் ஸ்டோரி பேஸ் தான், அண்ட் ஈவன் ஜம்பிள் சென்டென்சஸ் லிட்டில் பிட் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும், ப்ளஸ் ஸ்டோரி பேஸ்டாகவும் இருக்கும். என்ன மெத்தடில் கேட்டாலும் நமக்கு பெஸ்ட் ஒன் இதில் ஆப்ஷன் எலிமினேஷன் மட்டும்தான். இதை எப்படி ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணலாம், என்ன மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத தான் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஜம்பிள் சென்டென்சஸில் ஒரு 4 சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த 4 சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐடியாவா இருக்கும், ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா இருக்கும். ஃப்ளோ ஆஃப் தீம் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோ ஆஃப் தீம் அப்படின்னா என்ன, எந்த ஆக்ஷனுக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மூவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க, ஹீரோ அல்லது ஹீரோயின் யாராவது ஒருத்தங்க இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க, அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயின் மீட்டிங், இந்த மாதிரி ஒரு ஆர்டராக கொண்டு போவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இதுக்கும் எந்த லைனுக்கு அப்புறமா எந்த லைன் போட்டால் பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும். மேம் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு இங்கிலீஷ் செக்ஷன் போர்ஷன் சொல்லுங்க மேம். நந்தினி, நான் இப்போ சொல்றது எம்டிஎஸ்க்கு மட்டும் இல்லை, சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எல்லாத்துக்குமான போர்ஷன் இதுதான். ஆல்ரெடி நான் போர்ஷன் வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நிறைய வீடியோஸில். அந்த வீடியோஸை ஒரு தடவை வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்ல இருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத ஐ ஹவ் டிஸ்கஸ்ட். ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் ஐ ஹவ் கிவன் யூ ஹியர். இன்னைக்கு நம்ம ஓவராலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நவ் coming with this one here, story based na கதை எல்லாருக்கும் ஈஸியா படிக்க முடியும். ஆனா அந்த கதையை படிச்சு அந்த கதையில இருந்து கொஸ்டின் கேக்குறாங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டிவ் அப்படின்னு நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். அதை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி நீங்க கெஸ் பண்ணா ஆன்சர் ஈஸியா எழுதலாம். லைட்டா கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா கூட நெகட்டிவ் மார்க் அதிகமாயிரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டோரி பேஸ்டுக்கு அதிகபட்சம் இந்த மெத்தட், அதாவது நம்மளோட காம்ப்ரிஹென்ஷன் செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த காம்ப்ரிஹென்ஷன் செக்ஷனுக்கு only step which we have to do is practice. practice மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும், வேற எதுவுமே இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. so do more practice for your comprehension section. so practice na வெறும் questions மட்டும் attend பண்ணா பத்தாது, questions கூட இன்னும் சில விஷயங்கள் பண்ணணும். அதாவது we have to read, அதிகமா ரீடிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். ரீடிங் கூட சேர்ந்து we have to go for question practice also here. இது ரெண்டும் கரெக்டா பண்ணுனீங்க அப்படினாலே நம்மளோட comprehension section ரொம்ப ரொம்ப ஈஸி. okay, it's very very easy here. so you can easily go for the answer and you can easily predict it also here. அடுத்ததா நமக்கு ஒரு டாபிக் இருக்கு, அதாவது என்னன்னா நமக்கு vocabulary section இருக்கு, grammar section இருக்கு. so அந்த ரெண்டு செக்ஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் I'll be suggesting you right now here. yes Nandini, that is what I'm saying at here. நம்மளோட தமிழ்நாடு மெகா பேக் உங்களுக்கு இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா 17,999, அதாவது அரௌண்ட் 18,000 உங்களோட ரேட் இருக்கு. என்னோட கோட் Y205 யூஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஆஃபர் 77%, அதாவது வெறும் 4,140 rupeesல you will be able to get that pack here. இன்னைக்கும் டபுள் வேலிடிட்டி ஆஃபர் இருக்கும்னு நினைக்கிறேன். so make sure you are taking your double validity offer by today also here. okay guys, is that clear? fine. இதை பை பண்ணணும் அப்படின்னா எதுக்காக இதை பை பண்ணணும்னு சொல்றேன்னா, உங்களோட டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வே 3 எக்ஸாம்ஸுக்கும் ரிலேட்டடான ஒரே பேக், கம்ப்ளீட் பேக். ஸோ எத்தனை லைவ் கிளாஸஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, வீடியோ கோர்ஸாக இருந்தாலும் சரி, டெஸ்ட் சீரீஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ஆக்சஸ் உங்களுக்கு இந்த ஒரு பேக் பை பண்ணுறதுனால கெட் பண்ணிக்கலாம். தட் இஸ் வெரி வெரி வர்த்ஃபுல் பேக் ஃபார் யூ கைஸ் ஹியர். ஸோ இதை பை பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா என்னோட கோட் Y205 மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. okay, now coming with the next one. so English கான strategy அப்படின்றது மொத்தம் 3 டாபிக் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டாபிக் comprehension இல்லையா, comprehensionல தான் different type of a question சொல்லிட்டேன். அதாவது உங்களோட passage இருக்கு, and அது மட்டும் இல்லாம jumble sentences சொல்லியிருக்கேன், and one more will be your clause test இல்லையா. இப்போ
இது மூணுல இருந்து ஆவரேஜா 10ல இருந்து 15 questions வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரைட் இந்த 10ல இருந்து 15 questionக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு preparation என்னன்னா reading practice. That's what I have said. Reading practice correctா follow பண்ணிக்கோங்க. அது கூடவே questions-உம் நிறைய practice பண்ணிக்கோங்க. questions வந்து நிறைய practice நமக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா ஒரு comprehension எடுத்தீங்கன்னா அதோட options எல்லாம் என்ன மாதிரி trickiness-ல கொடுத்திருப்பாங்க, எப்படி அதை eliminate பண்ணலாம் அப்படிங்கிறது question practice பண்ணும்போது மட்டும்தான் you will be able to get it here. Similarly, class test அப்படின்னா ஒரு paragraph-ல around 5ல இருந்து 8 fill-ups make பண்ணிருப்பாங்க இல்லையா? அதுக்கு நம்ம answer பண்ணணும் அப்படின்னா எப்படி answer பண்ணலாம், என்ன method அப்படிங்கிறது I'll be suggesting you in one more video here. ஆனா அதையும் நீங்க practice regularize பண்ணாதான் you can go with a perfect answer here. இது comprehension type-க்கு மட்டும். And coming with our next type, grammar. Grammar அப்படின்னு வரும்போது கண்டிப்பா நம்ம படிக்க வேண்டிய rules regulations இருக்கு. rules and regulations கண்டிப்பா நம்ம revise பண்ணணும். அதுவும் especially we have to read your basic rules. பேசிக்கா இருக்கக்கூடிய சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நம்ம கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணணும். எஸ்பெஷலி the topic like subject verb agreement. சப்ஜெக்ட் verb agreement ரிலேட்டடான டாபிக் இருக்கு இல்லையா, அந்த டாபிக் ரிலேட்டடான ரூல்ஸை ஃபுல்லா படிக்கணும். அதுக்கு அடுத்தது நவுன் ரிலேட்டடான டாபிக் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் we have to go for preposition related topic here. இது இல்லாம அடுத்த இம்பார்ட்டண்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது your voices and your narration. ஏன் voices narration மட்டும் தனியா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டாபிக்ல இருந்து மட்டும் 2ல இருந்து 4 to 5 questions வரைக்கும் ஆவரேஜா கேட்கறதுனால you guys have to go for it here. Yes, Nandini Murugan, newspaper தான் read பண்ணணும் அப்படின்னு இல்ல. If you are reading newspaper, it will be worth. அது ரொம்ப worthful-ஆன work அது. Okay? Exactly, voices narration-க்கு மட்டும் தனியா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த டாபிக்ல இருந்து மட்டும் தனியா உங்களுக்கு 2ல இருந்து 4 question கேட்பாங்க. So you have to read it separately. Okay. So இது grammar base. So subject verb agreement chapter இது எல்லாமே நிறைய rules regulations எல்லாமே இருக்கு. ஈவன் அதுக்கான வீடியோ நானே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கால நிறைய ரூல்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது கரெக்டாக ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அலாங் வித் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அலாங் வித்துக்கு என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஆஸ் வெல் ஆஸ் அப்படின்னு யூஸ் பண்ணாங்கன்னா வாட் இஸ் அக்ரிமெண்ட், அண்ட் அப்படின்னு இருந்தால் என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி நிறைய ரூல்ஸ் இருக்கும். those things are very very important. அதை கண்டிப்பா நீங்க படிச்சே ஆகணும். அந்த subject verb agreement படிக்காம grammar question attend பண்றது according to me it is 10% waste அப்படின்னு கூட நான் சொல்லலாம். இனிஷியலா நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாபிக்கே அதுதான். ஸோ ஈவன் டெய்லி மார்னிங் நம்மளோட எடிட்டோரியல் செஷன்ல கூட நியூஸ் பேப்பர் ரீடிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நியூஸ் பேப்பர் ரீடிங்ல ஐ எம் யூசிங் இட் சப்ஜெக்ட் எது வேர்ப் எதுங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக மட்டுமே ஐ எம் ஹேண்ட்லிங் த செஷன் ஹியர். ஸோ இன்னும் உங்களுக்கு எது சப்ஜெக்ட் எது வேர்ப்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியல அப்படின்னா மார்னிங் 7 o'clock செஷனை வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீக் நெக்ஸ்ட் வீக் மட்டும்தான் இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் இருக்கும். ஆஃப்டர் தட் ரீடிங் ப்ராக்டிஸ்க்கு ப்ரையாரிட்டி கம்மி பண்ணிடுவேன். I'll go with vocabulary only here. ஸோ 2 வாரத்தில் உங்களுக்கு கம்ப்ளீட் ரீடிங்காக வந்து டாப் கீரில் டாப் லெவலில் கொண்டு போனோன்னா மறக்காம மார்னிங் 7 o'clock எடிட்டோரியல் செஷன் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே guys, is that clear for everyone? எல்லாருக்கும் கான்செப்ட்ஸ் கிளியரா புரியுது இல்லையா? இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா you can ask me. I'll give you the solution for your queries here. Fine. இது grammar based. கிராமருக்கு அடுத்த important topic நான் சொன்ன டாபிக் என்ன ஞாபகம் இருக்கா? Which is nothing but it's going to be your vocab section. அடுத்த இம்பார்ட்டன்ட் ஒன் வந்து நம்மளோட vocab செக்ஷன் தான். vocabularyல synonyms இருக்கு, antonyms இருக்கு, one word substitution, idioms and phrases. ஸோ இது நாலுமே 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். இதுல synonyms, antonyms and your one word substitution இது மூணும் ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி. இது ஓரளவுக்கு ரிலேட்டட் இருக்கும். ஆனா idioms is totally different category here.
இது எல்லாமே எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோமோ கரெக்டா அந்த மெத்தடாலஜில ப்ரிப்பேர் பண்ணா மட்டும் தான் இட்ஸ் வெரி சிம்பிள் டு கெட் யுவர் ஆன்சர்ஸ் ஹியர். ஸோ இது எல்லாமே இது மூணுத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரே ஒரு டெக்னிக் எதுன்னா ரூட் வேர்ட்ஸ். ரூட் வேர்ட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடாலஜி தெரிஞ்சிருக்கணும். ரூட் வேர்ட்ஸ் தான் இதுக்கான ஒரே ஒரு மெத்தட். லைக் ஐ திங்க் எஸ்டர்டே ஆர் டே பிஃபோர் எஸ்டர்டே ஐ திங்க் ஸோ ஹியர் நம்ம சில கொஷின்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? லைக் ஐ திங்க் ஸோ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் பேஸ்டு கொஷின் நான் நினைக்கிறேன். அண்ட் தட் கொஷின் வாஸ் ஃபியர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஃபியர் ஆஃப் வாட்டர்னா என்ன, அது எப்படி ஒன் வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னு தெரியாது. பட் ஐல் கிவ் யூ த சஜஷன். ஃபியர் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு ரூட் இருக்கு. அதே மாதிரி வாட்டர் அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கும் தனியா ஒரு ரூட் இருக்கு. அண்ட் ஃபியர் அப்படிங்கிற வேர்டோட ரூட் என்னன்னு பாத்தீங்கன்னா we used to say phobia. phobia அப்படின்னா எல்லாத்துக்குமே ஃபியர்னஸை இண்டிகேட் பண்ணக்கூடியது. லைக் ஏரோஃபோபியா அண்ட் லைக் அக்ரோஃபோபியா இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. சிமிலர்லி வாட்டர் அப்படிங்கிறதுக்கான ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது we used to get hydrophobia becomes the answer of the question here. So இது one word substitution. இந்த மூணு வார்த்தையை ஒரே வேர்ட் ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். toughness மட்டும் தானே மேம்? yes exactly யார் நந்தினி? yes that's right exactly here. toughness மட்டும் தான் டிஃபர் ஆகும், பட் பேட்டர்ன் எல்லாமே சிமிலர் தான். ஓகே, இதுதான் இதே மாதிரி தான் synonyms antonyms. synonymsக்கு இந்த மாதிரி டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம சிங்கிள் லைன் வேர்டா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபெரோஷியஸ் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துட்டு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபெரோஷியஸ் ஆர் வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஃபெரோஷியஸ் ஆண்டனம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதனோட மீனிங் என்ன? கிட்டத்தட்ட மீனிங் இஸ் ரிலேட்டட் டு ஆங்க்ரினஸ். அப்போ ஆங்க்ரி சம்பந்தமா என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாலும் தட் இஸ் ரிலேட்டட் டு synonym. அதுவே காம், praise, happy இந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா that indicates your antonym here. So இதுலயும் root தான் நமக்கான ஒரே ஒரு methodology. So try to learn root words for your vocabulary. That will be very very helpful and that will guide you to get more marks here. Okay, so overall சொல்லணும்னா comprehension we need more reading practice. Okay, overall சொல்லணும்னா comprehension க்கு reading practice is required. And similarly if I want to go for grammar க்கு கண்டிப்பா basic rules அதுவும் நான் சொன்ன அந்த 4 சாப்டர்ல இருந்து full and full revise பண்ணிக்கோங்க. vocab preparation க்கு go for only root words. root words preparation கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றதோட go for some questions, question discussion also here. இது கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே SSCயை வந்து இங்கிலீஷ் பார்ட்ல ரொம்ப ஈஸியா கிளியர் அவுட் பண்ண முடியும். and you can have too much of hope that you can enter into a central government job here. Okay, so fine, எல்லாத்துக்கும் கான்செப்ட் எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கா? do you guys have any doubts or queries? Any doubts, any queries யாருக்காது? Nandini, previous year questions repeat ஆகிறதுக்கு there are more possibilities. But exactா எல்லாமே previous yearல தான் வரும்னு சொல்ல முடியாது. But there are many possibilities. There are much possibilities for that year. Okay? Yes, Hema, black book follow பண்ணலாம். That is more than enough. கண்டிப்பா. எந்த இயர்ல இருந்து நந்தினி மினிமம் ஒரு 10 years பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 10 years previous year question paper full revise பண்ணிக்கோங்க. Okay, that will be very helpful. English ko mattum kadiyadu, maths, reasoning, GS எல்லாத்துக்குமே 10 years paper prepare பண்ணீங்கன்னா everything will be little bit easy to analyze. Okay, fine, I hope so. Session கண்டிப்பா உங்களுக்கு interesting plus useful ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். Remaining, let's see in our next session here. And remember, உங்களுக்கான TNPSC க்கு
plus TN Police and other related 100 plus test series கொடுத்திருக்காங்க with 24 months validity. அதனோட rate வந்து 1669 rupees. But என்னோட code Y205 use பண்ணீங்கன்னா it's just 384 rupees here. So இந்த 384 rupeesல நீங்க 100 plus test buy பண்ணிக்கலாம் and for 24 months validity. Double validity offer இருந்துச்சுன்னா 24 plus 24 months validity உங்களுக்கு இருக்கு. Don't miss the opportunity and make use of it here. Current affairs 6 months is okay maximum. Yes Nandini, கண்டிப்பா all shift தான். நான் ஒரு shift சொல்லல, எல்லா shift தான் prepare பண்ணணும். Okay? Fine. Thank you guys. Bye bye. Meet you in the next part here. So மறக்காம ஒரு சின்ன like and do subscribe the channel and do share the video to all your friends also here. வேற ஏதாவது queries இருந்துச்சுன்னா மறக்காம கீழ comment boxல comment பண்ணுங்க. Okay? Thank you guys. Bye bye.